நீ இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினதே இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். ஸோ இங்கே நம்ம நெவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வே அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யூ நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பண்ணவே, செய்யவே, அது மாதிரி நீ இப்படி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ நெவர் டாக் லைக் திஸ் பிஃபோர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் பார்த்து வளர்ந்த பையனி, உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். எப்போ சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்கே சின்ஸ் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ். ஓகேவா. ஸோ ஐ நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்பொழுதும் இப்படி பேச மாட்டாய். நீ எப்பயும் இப்படி பேச மாட்டியே, இப்போ என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஸோ நான் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். அவன் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி டசன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு ஒருத்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம். டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா, அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நீ இதற்கு மேல் சின்ன பிள்ளை கிடையாது. ஸோ இப்போ அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஏன் அந்த விஷயத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறாய். ஏன் அதை பற்றியே பேசிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வேற எதையாவது பேசு. ஏன் அதை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். Why do you keep bringing it up? Why do you keep bringing it up? So why do you keep bringing அப்படின்னா ஏன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க, அந்த விஷயத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு why do you keep bringing it up. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அவனை பார்க்க சென்று கொண்டே இருக்கிறேன். நான் அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு see him. ஐ எம் கோயிங் டு see him. ஸோ ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டு இருக்கேன், டு see him அப்படின்னா அவனை. இதிலே ஐ எம் கோயிங் டு see him அப்படின்னு சொன்னோன்னா நான் அவனை பார்க்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு see him. ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே அதோட மீனிங் டிஃபர் ஆகும். ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவளுடைய பேக்கை எடுத்து வர சொன்னால். இப்போ யாரோ வெளியில் போகிறாங்க, போயிட்டு பேகை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை மறந்துட்டு அங்கே இருக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம போயிட்டு அவங்க பேகை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். She asked for her bag. She asked for her bag. அவளோட பேக் அவ கேட்டா அப்படிங்கிறதுக்கு she asked for her bag. இதுவே அவ ஒரு பென்னு கேட்டா அப்படின்னா she asked for a pen. ஓகேவா. ஸோ அது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு காலமாக நீ இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். How long have you been working here? How long have you been working here? How long அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு how long. ஓகேவா. Have you been working அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்க, here அப்படின்னா இங்கே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ சொல்வதை கேட்கவில்லை என்றால் விடவா போகிறாய். நீ சொல்றதை கேட்கலன்னா நான் விடவா போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் அப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்கலனா வில் யூ லீவ் மீ, என்ன நீ என்ன விடவா போற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். We were just talking about this in the morning. We were just talking about this in the morning. We were just talking about this அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ இருந்தோம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்கிறோம், அதனால we were talking. ஓகேவா. ஸோ இதுவே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா we are talking அப்படின்னு சொல்லுவோம். பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால we were just talking about this in the morning. காலையில் தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த விஷயத்தில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She is so stubborn on this matter. She is so stubborn on this matter. She is so stubborn. So stubborn அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. அவ ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. On this matter அப்படின்னா இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. She is so stubborn on this matter. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவள் என்ன சொல்கிறாளோ அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள் முன்னாடி என்ன சொன்னாலோ இப்போ வரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா அவள் மாற மாட்டா, அதே தான் சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
She is so stubborn on her point. She is so stubborn on her point. ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதம்னு பார்த்துருக்கோம். அவள் சொன்னதே தான் சொல்கிறா, அவள் கருத்து அதே கருத்தையே தான் சொல்கிறா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. என்னால் அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன், என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ குடன்ட் காம்ப்ரமைஸ் ஹர், ஆர் வி கேன் சே ஐ குடன்ட் கன்சோல் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. என்னால் அவளை காம்ப்ரமைஸே பண்ண முடியல, என்னால் அவளை கன்சோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அவளை என்னால் சமாதானப்படுத்த முடியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் அப்படின்னா எனக்கும் இருக்கு, என்னது தட் டவுட், அந்த சந்தேகம். ஓகேவா. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாவற்றையும் எப்படி நம்மால் சாப்பிட முடியும். இப்போ ஏதோ ஹோட்டலுக்கு போறீங்க, நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. யாரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நோபடி வில் டாக் அபவுட் யூ. ஸோ இங்கே ஃபியூச்சர் பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஃபியூச்சரில் பற்றி சொல்கிறாங்களே, வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் வாட் கோஸ் ஆன் ஹியர், இங்கே என்ன நடக்குதுன்னு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை நானே சமாளித்துக் கொள்கிறேன், இதை நானே பார்த்துக்கிறேன், இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஸோ ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். மை செல்ஃப்னா நானே. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவனிடம் மன்னிப்பு கேள், அவன்கிட்ட சாரி கேள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். அப்பாலஜைஸ் டு ஹிம். அப்பாலஜைஸ் டு ஹிம். ஸோ சாரி கேளு அப்படிங்கிறதுக்கு அப்பாலஜைஸ் அப்படின்னா சாரி கேட்குறது. ஓகேவா. அப்பாலஜைஸ் டு ஹிம், அவன்கிட்ட சாரி கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இன்று என்னுடைய பைக்கை எடுத்து வரவில்லை. இன்னைக்கு நான் என் பைக்கை எடுத்துட்டு வரல, பஸ்ல தான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இன்னொருத்தவங்க பைக்ல வந்தேன், இல்லை பஸ்ல வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே. ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே. ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே அப்படின்னா இன்னைக்கு நான் என் பைக்ல வரல, என் பைக் எடுத்துட்டு வரல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ லேட் நைட் ஆயிடுச்சுல, ரொம்ப டைம் ஆயிட்டு, நீங்கள் எங்கேயோ வெளியில் போகணும், ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். ஓகேவா. ஸோ ஐம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. என்னது இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள், ஆட்டோ இருக்குமான்னு அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த டைமுக்கு. ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நாம் நடந்து செல்லலாமா, நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. கேன் வி வாக். கேன் வி வாக். கேன் வி வாக் அப்படின்னா நம்ம நடந்து போகலாமா, நம்ம நடக்கலாமா. ஓகேவா. ஸோ கேன் வி வாக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதுதான் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்களா. இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா. ஏதாவது கோவம் வந்தால் சொல்லுவோம் இல்லையா. இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ. இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ. டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்ட் டென்ஸ். டீச்னா சொல்லி தருது. ஸோ டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ இது இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் யூ. இதுதான் உன் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இது மறுபடியும் நடக்கக்கூடாது, இதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கக்கூடாது, அகெயின்னா மறுபடியும், இது மறுபடியும் நடக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. உன்னுடைய பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ். டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், உன்னோட பிரச்சனை என்னன்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதெல்லாம் சகஜம், இதை பெரிய விஷயமாக்காதே. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, இதை பெரிய விஷயமாக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல். தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல். ஸோ தீஸ் ஆர் காமன் அப்படின்னா இதெல்லாம் சகஜம், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல் அப்படின்னா இது பெரிய விஷயம் ஆக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு செலவானாலும் நான் இதை வாங்குவேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் ஐ வில் பை இட். நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட் ஐ வில் பை இட். ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட் ஐ வில் பை இட், நான் இதை வாங்குவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் இதை 1000 முறை கேட்டிருக்கிறேன்.
நான் இதை 1000 தடவை கேட்டிருக்கேன், மறுபடியும் இதே சொல்லாத, இதுவரை 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've heard this many times. I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've told this many times. I've told this many times. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. இதற்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't do it anymore. I can't do it anymore. அவளுக்கு என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல். ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வராதுன்னு சொன்னல, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come here அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த. இதுவே நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கணும்னா why did you come here, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் வந்த. why did you come here? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வேறு இடத்துக்கு தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? why did you come here? நீ ஏன் இங்கே வந்த. why did you come here? ஓகேவா? நீ ஏன் வந்த, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? why did you come here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why is this here? why is this here? இது ஏன் இங்கே இருக்குது. why is this here? ஓகேவா? ஸோ இதுவே இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? why is this here? why is this here? இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது. why is this here? why is this here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நம்ம எந்த மீனிங்கில் கேட்குறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், நான் இதை அவனோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், நான் அவன் ஞாபகமாக இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have kept it as his memory. I have kept it as his memory. I have kept it அப்படின்னு நான் இதை வச்சுருக்கேன். என்னவா? அவனோட ஞாபகமாக. as his memory, அவன் ஞாபகமாக நான் இதை வச்சுருக்கேன். I have kept it as his memory. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ பேக் ஹோம். லெட்ஸ் கோ பேக் ஹோம். லெட்ஸ் கோ பேக் ஹோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். லெட்ஸ் கோ பேக் அப்படின்னா நம்ம திரும்ப போகலாம். ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு திரும்ப போகலாம். லெட்ஸ் கோ பேக் ஹோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது, நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அப்படின்னா வெளியில் வராத. அன்டில் வரைக்கும், எது வரைக்கும்? ஐ சே, நான் சொல்கிற வரைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. ஸோ இதுவே நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேண்டான்னு சொல்லு, நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ask him to not come out until I say. ask him not to come out until I say. ask him not to come out அப்படின்னா அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. until I say, நான் சொல்கிற வரைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. ask him not to come out until I say. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, நீ கீழே விழுந்ததை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, நீ நம்ம பேசிக்கிட்டதை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone was watching. everyone was watching. everyone was watching அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ everyone was watching. ஸோ இதுவே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா, எல்லாரும் கவனிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? was everyone watching? was everyone watching? எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்களா, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா? was everyone watching. ஸோ இதுவே யாருமே பார்க்கல, யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one is watching. no one is watching. யாருமே கவனிக்கலை. no one is watching. ஸோ இதுவே யாருமே கவனிக்கலையா, யாருமே கவனிக்கலையா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பண்ணினது நான் தான், அதை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was the one who did that. I was the one who did that. I was the one அப்படின்னா நான் தான் அது. என்னது? who did that, அதை செஞ்சது நான் தான். I was the one who did that. ஓகேவா? ஸோ இதுவே இதை செஞ்சிட்ருக்குது இவ தான், இந்த வேலையை செஞ்சிட்ருக்குது இவ தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
she is the one who is doing this. she is the one who is doing this. she is the one அப்படின்னா அவ தான். who is doing this இதை பண்ணிட்டு இருக்கிறது இவ தான். she is the one who is doing this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never asked you about this. I never asked you about this. I never asked you அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. about this இதை பற்றி நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. I never asked you about this. ஸோ இதுவே நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will never ask you about this. I will never ask you about this. I will never ask அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். about this அப்படின்னா இதை பற்றி நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். I will never ask you about this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't help you with this. I can't help you with this. I can't help you அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது. with this இந்த விஷயத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. I can't help you with this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல. என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't help watching TV. I can't help watching TV அப்படின்னா என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியலை. ஸோ இங்கே can't help அப்படிங்கிறது இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ I can't help watching TV. I can't help beating him அப்படின்னா என்னால் அவனை அடிக்காமல் இருக்க முடியல. I can't help beating him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you know? How do you know? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? how அப்படின்னா எப்படி. do you know உனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? how do you know? ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவளுக்கு எப்படி தெரிய வந்தது? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? how did she know? how did she know? அவளுக்கு எப்படி தெரிய வந்தது? how did she know? ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். யாரோ இதை பண்ணியிருக்காங்க. யாரோ இதை பண்ணியிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone has done this. someone has done this. யாரோ இதை பண்ணியிருக்காங்க. someone has done அப்படின்னா யாரோ பண்ணியிருக்காங்க. this இதை யாரோ பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணுனா? இதை யார் பண்ணுனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கலாம். who did this? who did this அப்படின்னா இதை யார் பண்ணுனா? ஸோ இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கணும்னா who has done this? who has done this அப்படின்னா இதை யார் பண்ணியிருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I apologize on behalf of her. I apologize on her behalf அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ I apologize on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize on her behalf. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டு அது வந்துட்டு நைட்டு டைம். எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நீ தான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we all had dinner. we all had dinner. we all had dinner அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இதுவே நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா we all had lunch அப்படின்னு நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், நீ மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும்னா we all had breakfast. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட பைக்கு மறுபடியும் ஓட மாட்டுது. என்னோடய பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது, ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின். மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின். மை பைக் அப்படின்னா என்னோட பைக்கு. இஸ் ஆக்டிங் அப் அப்படின்னா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோட பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது. மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தூசி ஒத்துக்காது. எனக்கு தூசி ஒத்துக்காது. எனக்கு தூசி அலர்ஜி ஆகும், எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த டஸ்ட் டசன்ட் அக்ரி வித் மீ. த டஸ்ட் டசன்ட் அக்ரி வித் மீ அப்படின்னா தூசி எனக்கு ஒத்துக்காது. டஸ்ட் அப்படின்னா தூசி. தூசி எனக்கு ஒத்துக்காது. த டஸ்ட் டசன்ட் அக்ரி வித் மீ. ஸோ இதுவே தூசியால் எனக்கு தும்மல் வருது. தூசியால் எனக்கு தும்மல் வரும். தூசி இருந்தால் எனக்கு தும்மல் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த டஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்னீஸ். த டஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்னீஸ். த டஸ்ட் அப்படின்னா தூசி. மேக்ஸ் மீ ஸ்னீஸ். ஸ்னீஸ் அப்படின்னா தும்முறது. ஸோ தூசி எனக்கு தும்மலை வர வைக்கும். த டஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்னீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத.
நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆன்சர் மீ பேக் வைல் ஐ எம் டாக்கிங். டோன்ட் ஆன்சர் மீ பேக் வைல் ஐ எம் டாக்கிங். டோன்ட் ஆன்சர் மீ பேக் அப்படின்னா எனக்கு பதில் பேசாத. வைல் ஐ எம் டாக்கிங், நான் பேசிகிட்டு இருக்கப்ப, நான் பேசுகிறப்ப நீ பதிலுக்கு பதில் பேசாத. ஓகேவா? ஸோ இதுவே அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான், அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஆன்சரிங் பேக். ஹீ இஸ் ஆன்சரிங் பேக் அப்படின்னா அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான். ஹீ இஸ் ஆன்சரிங் பேக். இதுவே அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுகிறான். அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was answering his father back. He was answering his dad back அப்படின்னா அவங்க அப்பாவை பதிலுக்கு பதில் பேசினான். He was answering his dad back. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் பேசுனா நீ பதிலுக்கு பதில் பேசுவியா, எனக்கு பதிலுக்கு பதில் பேசுவியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதை வேறு விதமாக கேட்கலாம். அது எப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யா அப்படிங்கிறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுகிறது, எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப், எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How is everyone at home? How is everyone at home? ஸோ இதுவே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னா how are you? இதுவே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா how is everyone at home? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரச்சனை ஏதும் இல்லை. இப்போ எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவே நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்கிறோம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைன்ற அளவு ஒன்றும் இல்லை, நான் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி சொல்லணும்னா காண்ட் கம்ப்ளைண்ட். காண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு காண்ட் கம்ப்ளைண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது விலை அதிகமாக இருக்கிறது, இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுவே இது விலை குறைவாக இருக்கிறது, இது ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவோட ஆப்போசிட் இன்எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? ஸோ விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்கு எக்ஸ்பென்சிவ், விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வேறு விதமாக சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் நம்ம வேறு இன்னொரு சென்டென்ஸ் மூலியமாக சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லணும்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. பார்த்து ரொம்ப நாளாவது, ஆளே ரொம்ப நாளாக பார்க்க முடியல அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? லாங் டைம் நோ சி. லாங் டைம் நோ சி அப்படின்ட்டு நம்ம இதே டெக்ஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டா லாங் டைம் நோ சி அப்படின்னு போடலாம். வேறு விதமாக இதை சொல்லலாம். அது எப்படின்னா ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். நான் ரொம்ப நாளாக உன்னை பார்க்கல. ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னை திரும்ப பார்ப்பதில் மகிழ்ச்சி. உன்னை மறுபடியும் பார்க்கறது சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. உன்னை மறுபடியும் பார்க்கறதுல மகிழ்ச்சி. ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு மறுபடியும் அவங்களை மீட் பண்ணுறோம், ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று, மறுபடியும் அவங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நைஸ் டு see you again அப்படின்னா உங்களை மறுபடியும் பார்க்கறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஸ் தட் கிளியர். இஸ் தட் கிளியர் அப்படின்னா புரியுதா. ஓகேவா? அந்த மீனிங்ல இஸ் தட் கிளியர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வி கேன் ஆஸ்க் இஸ் தட் கிளியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்ன சொல்ல வருகிறாய். நீ இப்போ என்ன சொல்ல வர, என்ன சொல்கிற, எந்த அர்த்தத்தில் சொல்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா வாட் டு யூ மீன். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ பேச்சு வாக்கில் ஏதோ ராங்க சொல்கிறாங்க அப்படின்னா வாட் டு யூ மீன் அப்படின்னு என்ன இப்போ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு வாட் டு யூ மீன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது உண்மைதான், அது ரொம்ப உண்மைதான், அது உண்மைதான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா தட் சோ ட்ரூ. தட் சோ ட்ரூ. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ இது நம்ம நினைக்கிறதே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே அவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் சோ ட்ரூ. நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை அப்படின்னு இல்லையா? ஸோ அதுக்கு தட் சோ ட்ரூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஐடியா ஆர் வி கேன் சே ஐ ஹாவ் நோ க்ளூ. ஐ ஹாவ் நோ ஐடியா ஆர் ஐ ஹாவ் நோ க்ளூ. ஓகேவா? ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு எந்த க்ளூவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எதை பற்றியது. இப்போ ஏதோ உன்னை கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க, எதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் இட் அபவுட். வாட்ஸ் இட் அபவுட். வாட்ஸ் இட் அபவுட் அப்படின்னா எதை பற்றி. ஓகேவா? 6 மணிக்கு என்னை எழுப்பு.
இப்போ நம்ம தூங்குறப்ப காலையில் 6 மணிக்கு என்ன எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேக் மீ அப் அட் 6 o'clock. வேக் மீ அப் அட் 6 o'clock. ஸோ வேக் மீ அப் அப்படின்னா என்னை எழுப்பி விடு. அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு. ஓகேவா? ஸோ வேக் மீ அப் அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு என்னை எழுப்பி விடு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? முட்டையை வேக வை. முட்டையை வேக வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பாயில் த எக். பாயில் த எக். ஸோ தண்ணி கொதிக்க வை அப்படின்னாலும் பாயில் த வாட்டர். முட்டையை வேக வை அப்படின்னா பாயில் த எக். இதுவே பாலை காய்ச்சி அப்படின்னா பாயில் த மில்க். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவித்த முட்டை தான் வேண்டும். எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும். எனக்கு ஆம்லெட் வேணாம், எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் பாயில்டு எக்ஸ். ஐ வாண்ட் பாயில்டு எக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஆம்லெட் அப்படின்னா எனக்கு ஆம்லெட் வேணாம். ஐ வாண்ட் பாயில்டு எக் அப்படின்னா எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும். ஓகேவா? கொதிக்க வைத்த தண்ணீரை குடி. கொதிக்க வச்ச தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கடினமாக உழைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ ஹார்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டு, கடினமாக அப்படிங்கிறது. ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஒர்க் வெரி ஹார்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் கிரேசி. ஐ எம் கோயிங் கிரேசி. கிரேசி அப்படின்னா பைத்தியம் ஆறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் கோயிங் கிரேசி அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவர்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தே ஆர் எங்கேஜ்ட். தே ஆர் எங்கேஜ். தே ஆர் எங்கேஜ்ட் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெளியில் மிகவும் வெயில் அடிக்கிறது. வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் டூ சன்னி அவுட் சைடு. இட்ஸ் டூ சன்னி அவுட் சைட். ஸோ சன்னி அப்படின்னா வெயில் அடிக்கிறது, அவுட் சைடு அப்படின்னா வெளியில. ஸோ இட்ஸ் டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயிலா இருக்கு, அவுட் சைடுங்கிறது வெளியில். ஓகேவா? ஸோ வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது. ஓகே, ஸோ ஐ எம் அப்சர்விங் அப்படின்னா நான் கவனிச்சிட்டு இருக்கேன். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னுடைய ஆசை. இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை விஷ். இட்ஸ் மை விஷ். விஷ் அப்படின்னா ஆசை. ஸோ இட்ஸ் மை விஷ் அப்படின்னா இது என்னோட ஆசை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சத்தமாக பேசு. சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் அப் லவுட்லி. ஸ்பீக் அப் லவுட்லி. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசு. ஸ்பீக் அப்படின்னா பேசு, லவ்லினா சத்தமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? தயவு செய்து பேசிக்கொண்டே இரு. தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். கண்டினியூ அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இரு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங் அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எங்களுடைய ரகசியம். இது எங்களோட ரகசியம், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆர் சீக்ரெட். இட்ஸ் ஆர் சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஸோ இட்ஸ் ஆர் சீக்ரெட் அப்படின்னா இது எங்களோட ரகசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவர்கள் சொல்வதை கேட்காதே. அவங்க சொல்கிறதை கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் லிசன் டு தெம். டோன்ட் லிசன் டு தெம். லிசன் அப்படின்னா கேட்குறது. ஸோ டோன்ட் லிசன் டு தெம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்காத. தெம்னா அவர்கள். ஓகேவா? அவங்க சொல்கிறத கேட்காத. டோன்ட் லிசன் டு தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அசையாமல் நேராக உட்காரு. அசையாமல் நேராக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் அப்படின்னா நேராக உட்காரு. டோன்ட் மூவ் அப்படின்னா அசையாத. சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். அசையாமல் நேராக உட்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நவ் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய தியாகம் செய்திருக்கிறேன். நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். ஸோ ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் நான் தியாகம் பண்ணியிருக்கேன். அ லாட் அப்படின்னா நிறையா. ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட் நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் வலிக்கிறது. இது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹர்ட்ஸ் அ லாட். இட் ஹர்ட்ஸ் அ லாட். ஹர்ட்ஸ் அப்படின்னா வலிக்கிறது. இப்போ யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி, நம்ம வலிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஹர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் நீடிக்காது. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் won't லாஸ்ட் லாங். இட் won't லாஸ்ட் லாங்.
லாஸ்ட் அப்படின்னா நிலைக்கிறது, லாங் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு. ஸோ இட் won't லாஸ்ட் லாங், இட் வில் நாட் லாஸ்ட் லாங் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர் மிகவும் மோசமானவர், அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் மேன் இஸ் க்ரீப்பி. ஸோ க்ரீப்பி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக சொல்கிறது, மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு க்ரீப்பி. ஓகேவா? ஸோ தட் மேன் இஸ் க்ரீப்பி அப்படின்னா அவர் ரொம்ப மோசமானவர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பொறுமையாக இருக்க முயற்சி செய், பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ட்ரை டு பி பேஷண்ட், ட்ரை டு பி பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ட்ரை டு பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஆன் cloud 9, ஐ எம் ஆன் cloud 9. cloud 9 அப்படின்னா இது ஒரு இடியம் மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐ எம் ஆன் cloud 9 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரூமை சுத்தமாக வைத்துக்கொள், ரூமை சுத்தமாக வச்சுக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எஸ் பண்ணுங்கள். கீப் த ரூம் க்ளீன், கீப் த ரூம் க்ளீன் அப்படின்னா ரூமை சுத்தமாக வச்சுக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த யோசனையை அவர்கள் தான் சொன்னார்கள், இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் தேர் ஐடியா, இட் வாஸ் தேர் ஐடியா அப்படின்னா இது அவங்களோட யோசனை, இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க. இட் வாஸ் தேர் ஐடியா. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை நன்றாக பிழி, எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி, ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி. ஸ்குவீஸ் அப்படின்னா பிழிகிறது. ஓகே, ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி அப்படின்னா எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி. ஓகேவா? எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கும் இந்த நிலமை வரும், உனக்கும் இந்த நிலமை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ வில் பி இன் திஸ் சுச்சுவேஷன், யூ வில் பி இன் திஸ் சுச்சுவேஷன், யூ வில் பி இன் திஸ் சுச்சுவேஷன் அப்படின்னா உனக்கும் இந்த நிலமை வரும், இந்த நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப, என் நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப. யூ வில் பி இன் திஸ் சுச்சுவேஷன் ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் நீயும் இந்த நிலமையில இருப்ப. யூ வில் பி அப்படின்னா நீ இருப்ப, இன் திஸ் சுச்சுவேஷன் இந்த நிலமையில ஒன் டே ஒரு நாள், இல்லைனா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில், இன் ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இது பாசிபிள் கிடையாது, இது செய்ய முடியாது, இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் டூயபிள், இட்ஸ் நாட் டூயபிள். டூயபிள் அப்படின்னா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இட்ஸ் நாட் டூயபிள் அப்படின்னா இது பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம்? இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் டுக் ஸோ லாங், இட் டுக் ஸோ லாங், இட் டுக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. இட் டுக் ஸோ லாங். ஓகேவா? இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் டேக் லாங் டைம், இட் வில் டேக் லாங் டைம், இட் வில் டேக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்க்கவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் see him, ஐ டென்ட் see him. நான் அவனை பார்க்கல, ஐ டென்ட் see him. ஸோ இதுவே நான் அவனை பார்த்தனா, நான் அவனை பார்த்தனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ see him, டிட் ஐ see him. நான் அவனை பார்த்தனா, டிட் ஐ see him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்ப்பேன், நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் see him, ஐ வில் see him. நான் அவனை பார்ப்பேன். ஸோ இதுவே நான் அவனை பார்ப்பேனா, நான் அவனை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வில் ஐ see him, வில் ஐ see him அப்படின்னா நான் அவனை பார்ப்பேனா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ், யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ், யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க. ஓகேவா? யூ போத் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும், டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதீங்க, அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி, நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க. யூ போத் டோன்ட் டாக் அபவுட் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட், வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட், வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட, லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது.
ஸோ வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட ஃப்ரம் தட், அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, டிட் ஐ சே தட். ஓகேவா? ஸோ இதுவே நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, டிட் ஐ சே தட், நான் அதை சொன்னேனா, நான் அதை சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டிட் ஐ சே தட், டிட் ஐ சே தட் அப்படின்னா நான் அதை சொன்னேனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு அவனை தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது, ஹிம் அப்படின்னா அவனை, எனக்கு அவனை தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, அவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him, ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him, ஐ கெட் இரிட்டேட்டட் அப்படின்னா எனக்கு கடுப்பாகுது, when I see him நான் அவனை பார்க்கும்போது எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, ஐ கெட் இரிட்டேட்டட் when I see him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அவன் என்ன பண்ணனான்னு உனக்கு தெரியுமா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know what he did, do you know what he did, do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, நோ அப்படின்னா தெரியுது. ஸோ do you know உனக்கு தெரியுமா, what he did அவன் என்ன பண்ணுனான்னு, did அப்படின்னா do அப்படின்னா பண்ணுறது, ஸோ பண்ணுனான்னு அப்படிங்கிறதுனால டூவோட பாஸ்ட் டென்ஸ் did. ஸோ do you know what he did அவன் என்ன செஞ்சானு உனக்கு தெரியுமா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ வாட் ஹி டிட், யூ நோ வாட் ஹி டிட் அப்படின்னா உனக்கு தெரியும், யூ நோ வாட் ஹி டிட் அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹி டிட், ஐ டோன்ட் நோ வாட் ஹி டிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நிறைய விஷயம் சொன்னான், அவன் நிறைய விஷயம் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he said so many things, he said so many things, he said அப்படின்னா அவன் சொன்னான், so many things அப்படின்னா நிறைய விஷயங்கள், அவன் நிறைய விஷயம் சொன்னான், he said so many things. ஓகேவே? ஸோ இதுவே அவன் நிறைய விஷயம் சொல்லுவான், ஸோ ஃப்யூச்சரில் அவன் நிறைய விஷயம் சொல்லுவான், அவன்கிட்ட பேச அவன் நிறைய விஷயம் சொல்லுவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will say so many things, he will say so many things அப்படின்னா அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங், தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங். இதுவே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோமோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தே போத் ஆர் டாக்கிங் ஜாய்ஃபுல், தே போத் ஆர் டாக்கிங் ஜாய்ஃபுல், தே போத் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும், ஆர் டாக்கிங் அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி ஜாலியாக சந்தோஷமாக, ஜாய்ஃபுல் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, தே போத் ஆர் டாக்கிங் ஜாய்ஃபுல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பின் சேயிங் திஸ் ஃப்ரம் த பிகினிங், தே ஹாவ் பின் சேயிங் திஸ் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, தே ஹாவ் பின் சேயிங் அப்படின்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, தே ஹாவ் பின் சேயிங் திஸ் ஃப்ரம் த பிகினிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே இப்படி பண்ணாத, இதுக்கு மேலே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டூ திஸ் எனிமோர், டோன்ட் டூ திஸ் எனிமோர், டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத, எனிமோர் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி பண்ணாத, டோன்ட் டூ திஸ் எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது தான் அவனுக்கும் பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he likes what I like, he likes what I like. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கு பிடிக்கும், he likes what I like. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும்,
எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மீனிங்கில் சொல்லணும்னா he likes what I like. he likes what I like அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். he likes what I like. ஓகேவா? he likes அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும். what I like அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அது மாதிரி யோசிக்காத, அப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் லைக் தட். டோன்ட் திங்க் லைக் தட். டோன்ட் திங்க் அப்படின்னா அப்படி நினைக்காத. லைக் தட் அது மாதிரி நினைக்காத, அது மாதிரி யோசிக்காத. டோன்ட் திங்க் லைக் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத. இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இது மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாத. டோன்ட் டூ சச் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியல. எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியலை. எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த டைமில் எனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஐ டென்ட் நோ தட் அப்படின்னா எனக்கு அது தெரியலை. அட் தட் டைம் அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியலை. ஐ டென்ட் நோ தட் அட் தட் டைம். ஓகேவா? ஸோ இதுவே அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும், அந்த டைமில் எனக்கு அது தெரியும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நியூ தட் அட் தட் டைம். ஐ நியூ தட் அட் தட் டைம். ஐ நியூ தட் அப்படின்னு எனக்கு அது தெரியும். அட் தட் டைம் அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும். ஐ நியூ தட் அட் தட் டைம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இது செய்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் மீ சம் டைம் டு டூ திஸ். கிவ் மீ சம் டைம் டு டூ திஸ். கிவ் மீ சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு. சம் டைம் கொஞ்சம் நேரம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. டு டூ திஸ் இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. ஓகேவா? ஸோ இதுவே இதை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான். இதை பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான், அந்த நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.